தினக் தினக் தா. தோழா தோழா பலராமா, சலங்கை, நீ இங்கே? இதுதான் சரியான தருணம் தோழனே. நீ உனது தந்தையை சந்திக்க வேண்டுமென்றால் உடனே புறப்படு. அப்படி என்றால் தாமதம் எதற்கு? வா. பலராமண்ணா, எங்கு செல்கிறீர்கள்? நானா? இல்லையே கண்ணா, நான் எங்கு செல்ல போகிறேன்? அது சலங்கை வந்தான் அல்லவா, அதற்காக. சலங்கையா? சலங்கை? ஆனால் பலராமண்ணா, இங்குதான் யாரும் இல்லையே. இப்பொழுது அவன் வந்தானே, எங்கு போனான்? பலராமண்ணா, சலங்கையுடன் உங்களுக்கு இருக்கும் நட்பு மிகவும் உறுதியாய் கொண்டே வருகிறது. அதனால்தான் தாம் உறக்கத்தில் கூட அவனை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அவன் இங்கு வந்தது போல் உங்களுக்கு பிரம்மை ஏற்பட்டிருக்கிறது. பிரம்மை இல்லை கண்ணா, நிஜமாகவே வந்தான். ஏனென்றால் இன்று அவனுடன் ராதா, நான் சொல்வதை கேள். இரவு தொடங்கி வெகு நேரமாகிவிட்டது. அதனால் நீங்கள் அனைவரும் வீட்டிற்கு சென்று விடுங்கள். நானும் வீட்டுக்கு செல்கிறேன். இதுதான் நம் அனைவருக்கும் நல்லது மகளே. நான் ராதா, எனக்கு நன்றாக தெரியும் இப்போது என் வேலையை எப்படி முடிப்பதென்று. தாம் கீழே இறங்குங்கள். அப்படி ஏன் சொல்கிறாய்? இப்போது என்ன யோசிக்கிறீர்கள்? கீழே இறங்கி தாம் பர்சானாவிற்கு திரும்பி சென்று விடுங்கள். இல்லை, தங்களுக்கு பர்சானா சென்றே ஆக வேண்டும் அல்லவா? செல்லுங்கள். அதன் பின் நான் அப்பாவிடம் பேசிக்கொள்கிறேன். அவரிடம் கூறுவேன், எங்களை தாம் நள்ளிரவில் நடுவழியிலே எங்களை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டீர்கள் என்று. மகளே, நான் அப்படி சொல்லவில்லையே மகளே. நீ எங்கு செல்ல சொல்கிறாயோ அங்கு செல்ல நான் தயாராக உள்ளேன். இப்போது புரிந்து கொண்டீர்கள். நான் யார்? ராதா. என் அப்பாவிடம் 1,00,000 பசுக்கள் இருக்கின்றன. அதனால் நான் முடிவும் செய்துவிட்டேன். நான் கண்ணனை பர்சானாவிற்கு கொண்டு வருவேன். யாராலும் என்னை தடுக்க முடியாது. யாராலும் தடுக்க முடியாது. யாராலும் தடுக்க முடியாது. யாராலும் தடுக்க முடியாது. அவனுடன் என்ன பலராமண்ணா? ஏதோ சொல்ல வந்தீர்களே, சொல்லுங்கள். ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? நீங்கள் இருவரும் எங்காவது செல்லலாம் இருந்தீர்களா? நினைவிருக்கட்டும், உன் தந்தையை பார்க்க போகும் விஷயத்தை யாரிடமும் சொல்லாதே. இல்லை, இந்த விஷயத்தை நான் கண்ணனிடம் சொல்ல முடியாது. கண்ணன் வீட்டில் அனைவரிடமும் சொல்லிவிடுவான். அதன் பிறகு நான் என் தந்தையை சந்திக்கும் வாய்ப்பை இழந்து விடுவேன். கண்ணா, நான் சலங்கையுடன் போக வேண்டியுள்ளது. ஆனால் அதிகாலையில் பயிற்சி களத்திற்கு சென்று பயிற்சி செய்ய. இப்பொழுது நான் நன்றாக உறங்கப் போகிறேன். நீயும் உறங்கு. சீக்கிரம் படுத்து உறங்கு கண்ணா. ஏனென்றால் நீயும் என்னுடன் சேர்ந்து அதிகாலையில் விழிக்க வேண்டும் அல்லவா? தினக் தினக் தா. எனக்கு தோன்றுவது என்னவென்றால், பலராமனை விட கண்ணன் தான் ஆபத்தானவன். இருந்தாலும் பலராமனை மதுராவிற்கு அழைத்து செல்வதிலிருந்து பின்வாங்க மாட்டேன். தா தின் தினா தினக்கு தினக்கு தா.
என் அன்பு மனைவி பிராப்தியே, என் மனைவியின் காதலனே, வாருங்கள். காதலர்கள் இன்றுதான் நீ காதலின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளப் போகிறாய். நாற்புறமும் பார். இங்கிருப்பவர்கள் அனைவருமே உயிரோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உயிரால் அல்ல, என்னுடைய சக்தியினால். இவர்கள் அனைவரின் இதயத்திலும் கடவுள் கம்சனின் துடிப்புதான் இருக்கிறது. மாமா, போதும் 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 போதும், இங்கே நிறுத்திவிடுங்கள் மாமா. இங்கேயா? ஆனால் மகளே, நந்தகோபாலரின் வீடு இன்னும் வெகு தொலைவில் உள்ளதே. மாமா, நான் ராதா. எனக்கு தெரியும் நந்தகோபுரின் வீடு எங்கிருக்கிறது என்று. நாம் வந்தது நந்தகோபுருக்காக அல்ல, கண்ணனை பர்சானாவிற்கு கொண்டு செல்வதற்காக. ஆனால் நாங்கள் கண்ணனிற்காக இங்கு காத்திருப்போம். நீங்கள் கீழே இறங்கி நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். ஆனால் மகளே, நாம் இங்கேயே காத்துக் கொண்டிருந்தால் கண்ணன் எப்படி இங்கே வருவான்? மாமா, காத்திருக்க போவது நாங்கள் மட்டும்தான். நீங்கள் நந்தகோபுரின் வீட்டிற்கு செல்ல வேண்டும், கண்ணனை அழைத்து வருவதற்காக. ஆனால் தாம் புரிந்து கொள்ளாமலே இருக்கிறீர்கள். ஆனால் நான் அழைத்தால் கண்ணன் எப்படி இங்கே வருவான்? அவனுக்குத்தான் என்னை தெரியவே தெரியாதே. அதுதானே அது உபாயம். தாம் கண்ணனை போய் பாற்று, நான் சொல்வதை அப்படியே சொல்லுங்கள். ராதா ஆபத்து, ராதா ஆபத்து. பொறுங்கள் மாமா, வாங்கிக் கொள்ளுங்கள், இது உங்களுக்காக. இதோ இது கண்ணனிற்கு இது தேவைப்படலாம். தாம் இப்பொழுது செல்லுங்கள். ராதா ஆபத்து, ராதா ஆபத்து. இடையனே, இப்பொழுது நீ புரிந்து கொள்வாய். ராதாவிடம் சூழ்ச்சி செய்தால் விளைவு என்னாகும் என்று. ஆபத்து, ராதா 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 ஆபத்து. இப்பொழுது இவன் யார் இந்த நேரத்தில்? இங்கே ஆலம்பாசுரனாகிய நான் இருக்கும் போதே உள்ளே நுழைகிறானே. ஒருவேளை இவனையும் எனது பால்யத்தோழன் கம்சன் அனுப்பியிருப்பானோ? அஸ்தி, உன்னோட சகோதரி. பத்ராசூரன். பத்ராசூரன். மற்றவர்களை பொறுத்தவரை இவன் இறந்து விட்டான். ஆனால் கடவுள் கம்சன் யாருக்கும் மரணம் அளிப்பதில்லை, முக்திதான் வழங்குவான்.
பத்ராசூரன் எனது தளபதி. உயிரோடு இருக்கும்போது இவனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மாற்றிவிட்டேன் சடலமாக. கந்தர்வராஜனே, உனது இந்த கந்தர்வ ரூபத்தினால் எந்த உபயோகமும் இல்லை. உன்னால் என்னை கொல்லவும் முடியவில்லை, என்னை புகழவும் முடியவில்லை. அதனால் உனது மனம், ஆத்மா மற்றும் உடலை ஒன்றாக உருக்கி அதில் கடவுள் கம்சனின் அம்சத்தை சேர்க்கப் போகிறேன். உயிருள்ள சடலமாக. ராதா, ஆபத்து! ராதா, ஆபத்து! ராதா, ஆபத்து! ராதா, ஆபத்து! ராதா, ஆபத்து! ராதா, ஆபத்து! ராதா, எனக்கென்னமோ இதுதான் கண்ணனின் அறை போல தோன்றுகிறது. எங்கோ 2 பேர் இருக்கிறார்களே. இப்போது நான் எப்படி அடையாளம் காண்பது? இவர்களில் கண்ணன் யார் என்பது? இவனா அல்லது அவனா? அவன்தான். ஆனால் நான் கேள்விப்பட்டிருப்பது கண்ணன் தன் தலையில் மயில் இறகை சூடியிருப்பான் என்று. கண்ணா, எழுந்திரு கண்ணா. இங்கே யாரும் இல்லையே. கண்ணா, நான் இங்கே இருக்கிறேன் கண்ணா. இவன் யார்? ஒருவேளை இவன் தான் அந்த அசுரனாக இருப்பானோ? இவன் தான் பலராமனை வசியப்படுத்தியிருப்பானோ? நீ மாட்டிக்கொண்டாய். இப்பொழுது அனைவரையும் எழுப்பி விடுகிறேன். வேண்டாம் வேண்டாம் கண்ணா, யாரையும் எழுப்பி விடாதே. முதலில் நான் சொல்ல வந்ததை கேள். ஆபத்து. நீ இருக்கும் வரையில் ஆபத்து இருக்குதான் செய்யும். இல்லை, நான் அல்ல, ராதா. ஆபத்து. ராதா, ஆபத்து? மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தாங்கள் யார்? கண்ணா, நான் பர்சானாவில் இருந்து வருகிறேன். ராதா, ஆபத்து. பர்சானாவில் இருந்தா? அப்படி என்றால் தாம் அசுரர் இல்லையா? அப்படி என்றால் ராதா ஆபத்தில் இருக்கிறாரா? ஆபத்தா? எனது ஆயுதம் எங்கே? அட மாமா, நில்லுங்கள், ஓடாதீர்கள். மாமா! ராதா, ஆபத்து. மாமா, பர்சானா. ஒருவேளை இப்படி இருக்குமோ? பலராமனுக்கு வர வேண்டிய ஆபத்து ராதைக்கு வந்திருக்குமோ? நான் இப்பொழுதே சென்று பார்க்க வேண்டும். பலராமண்ணா, தங்களை என்னுடன் சேர்த்து பிணைத்தது தங்களுக்கு வரவேண்டிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக தான். ஆனால் இப்பொழுதோ ராதா ஆபத்தில் இருக்கிறது போல் எனக்கு தெரிகிறது. இதன் காரணமாகவே நான் ராதையை பார்க்க செல்ல வேண்டும் பலராமண்ணா. நடக்கப் போவதை யாரால் தடுக்க இயலும்? சின்னஞ்சிறு கண்ணா, ஆபத்து அங்கே இல்லை,
ஆபத்து இங்கேதான் இருக்கிறது. ஆ, இல்லை 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 இல்லை, முதலில் நான் தினக் தினக்தா. தேவகியின் மைந்தனே, மதுராவில் உன்னை எதிர்பார்த்து மரணம் காத்துக் கொண்டிருக்கிறது. இல்லை இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கடவுளே, இவரை விட்டு விடுங்கள். இவரை விட்டு விடுங்கள் கடவுளே, இவரை விட்டு விடுங்கள். கவலை வேண்டாம் பிராப்தி, அவனுக்கு ஒன்றுமாகாது. அவன் சாக மாட்டான், சிறிது எரிவான், அவ்வளவுதான். காதலுக்காக சிறிது வலியை தாங்கிக் கொள்ளத்தானே வேண்டும், இல்லையா? கம்சனே, என்னை கொன்றுவிடு, என்னை கொன்றுவிடு கம்சனே. ஆனால் என்னை பிரேதாத்மாவாக மாற்றி விடாதே, அப்படி செய்து விடாதே. தோழா பலராமா, எழுந்திரு தோழா பலராமா, எழுந்திரு பலராமா, வா, நாம் உன் தந்தையை பார்க்க செல்ல வேண்டும். தோழா சலங்கை, ஆனால் இந்த கண்ணன் எங்கே போனான்? அவனுக்கு அவனது அம்மா நினைவு வந்து விட்டது போலிருக்கிறது. இதுதான் சரியான தருணம். நாம் இரவோடு இரவாக உன் தந்தையை சந்தித்து விடலாம். யாருக்கும் தெரியவும் செய்யாது. இரவோடு இரவாக தந்தையை சந்தித்து விட்டு திரும்பியும் விடலாம். ஆம் தோழா சலங்கை, சரி வா. கண்ணனுக்கு என் நினைவு வந்து விட்டால் அதன் பின் நம்மால் எங்கும் செல்ல இயலாது. சரி சரி வா, செல்லலாம், போகலாம். தேவரிஷி, இது என்ன அன்னை வேடிக்கையாக என்ன காரியம் செய்து விட்டார்? நாராயண நாராயண. வருணதேவரே, நம் கண்களுக்கு தெரிவது நடக்கப் போவதில்லை, நடக்க இருப்பது நம் கண்களுக்கு தெரிவதில்லை. மாதா சேஷ அவதாரத்தை ஆபத்தில் தள்ளவில்லை, அதற்கு மாற்றாக அவர் விதிகளின்படிதான் சக்கரத்தை சுற்றியுள்ளார். சரியாகத்தான் செய்திருக்கிறார். எங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை தேவரிஷி. இந்திரனே, நந்தகுமாரரின் சகோதர பாசம் முன்பே அமையப்பட்ட விதியின்படி தடையாகத்தான் அமைந்திருக்கிறது. எப்போது இந்த அலம்பாசுரன் சேஷ அவதாரத்தை அழைத்துக் கொண்டு மதுரா செல்கிறானோ அப்போதுதான் விதி முன்னே நகரும். அதனால்தான் அன்னை இன்று சேஷ அவதாரத்தை ஆபத்தில் தள்ளவில்லை, அதற்கு மாறாக அவர் பரம அவதாரத்திற்கு உதவி புரிந்திருக்கிறார். நாராயண நாராயண. கண்ணா, நான் உன்னை மீண்டும் மீண்டும் மன்னித்திருக்கிறேன். ஆனால் நீ செய்ததோ என்னிடம் சூழ்ச்சி. இப்பொழுது பார், இந்த ராதா உன்னை என்ன செய்ய போகிறாள் என்று. ராதா, அட மாமா, இதையாவது சொல்லுங்கள். ராதா திடீர் என்று எப்படி ஆபத்தில் சிக்கிக் கொண்டாள் என்று. கண்ணா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் ராதா ஆபத்து, ராதா ஆபத்து. ஒரே ஆபத்து, ஒரே ராதா, அப்புறம் ஒரே மாமா. இப்பொழுது அங்கு சென்றால் தான் எனக்கு தெரிய வரும் இந்த ராதா எங்கு இருக்கிறாள், ஆபத்து எங்கு இருக்கிறது என்று. சரி பலராமா, எனக்கோ தந்தை இல்லை, ஆனாலும் எனக்கு மகிழ்ச்சி. இப்பொழுது நாம் உன் தந்தையை சந்திக்கப் போவதில். சலங்கை, அது என்னுடைய பாக்கியம். எனக்கு உன்னை போல் ஒரு நண்பன் அமைந்தது. என்ன விஷயம் பலராமா, ஏன் நின்று விட்டாய்? தோழா, நான் இப்போவே வருகிறேன். இந்த பலராமன் தந்தையை பார்க்க கிளம்பிவிட்டு உள்ளே எதற்காக செல்கிறான்? என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. நான் தனது ஆணையை பெறாமலே தந்தையை சந்திக்க செல்கிறேன். ஆனால் இதற்கு மேல் என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாதம்மா. இப்பொழுது நானே எனது தந்தையை பார்க்க சென்றாக